ஒரே ஒரு விஷயத்த மாற்றி மாற்றி பல பேர் சொன்னால் எப்படி இருக்கும்? உங்களுக்கு போர் அடிக்கும் தானே? அது போல தான் தேர்தல்னு வந்துட்டாலே நாங்கள் என்ன செய்வோன்னு சொல்லி வாக்குறுதிகளை கொண்ட அறிக்கைகள் ஒரே மாதிரியாக இருந்தால் எப்படி இருக்கும்? அது போல தான் திமுக, அதிமுக, அமமுக கட்சிகளோட தேர்தல் அறிக்கையில் பல ஒற்றுமை இருக்குது. அதுக்கு முன்னதாக தேர்தல் அறிக்கைங்கிற ஒரு விஷயம் எப்படி வந்துச்சுங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் 1919ஆம் ஆண்டு வாக்கில் தான் திலகர் தான் முதல் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார். அந்த அறிக்கைக்கு கிடைச்ச அறிவிப்போ அப்போ யாருமே எதிர்பார்க்காதது. அதன் பின்னால பல அரசுகள் வந்து மக்கள் நலனை பிரதானன்னு முழங்கி தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டது என்பதே சுவாரஸ்யமான ஒன்று. ஆனா இப்போ சுவாரஸ்யங்கிறத தாண்டி சம்பிரதாயங்கிற ஒரு வார்த்தையா அது மாறிடுச்சு. தமிழகத்துல லோக்சபா தேர்தல் களம் கிட்டத்தட்ட சூடு பிடிக்க தொடங்கிருச்சு. கூட்டணி கட்சிகள், தேர்தலுக்கான வேட்பாளர்கள், பிரச்சாரன்னு எல்லாமே முடிவாகிருச்சு. தேர்தல் அறிக்கைகளும் தயாராகிருச்சு. அதுல அதிமுக, திமுக தேர்தல் அறிக்கைகள்ல பல ஒற்றுமை காணப்பட்டுச்சு. ஒற்றுமையே இல்லாத ஒரு விஷயம்னா திமுக தேர்தல் அறிக்கை என்றால் செய்வோம், நடவடிக்கை எடுப்போம்னு இருந்துச்சு. ஆனா அதிமுக தேர்தல் அறிக்கையிலோ வலியுறுத்துவோம், முயற்சி பண்ணுவோன்னு இருக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொன்னாங்க. ஆட்சியில இருந்துட்டே அதை செய்வோம் இதை செய்வோம்னு சொல்றத மக்கள் ஏற்க மாட்டாங்கன்னு அவங்க சொன்னாங்க. கல்விக் கொள்கை, பொருளாதார கொள்கை, நெசவாளர் நலன், நதிநீர் இணைப்பு, ஏழுவர் விடுதலை என பல அம்சங்களும் திமுக, அதிமுக கட்சிகளோட தேர்தல் அறிக்கையின் ஒற்றுமைகளாக இருந்துச்சு. அது மட்டுமல்லாம தற்போது டிடிவி தினகரனோட அமமுகவும் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கு. டிடிவியோட தேர்தல் அறிக்கையும் இப்ப இவங்க கூட ஒன்று சேர்ந்திருக்கு. நீட் தேர்வு ரத்து செய்யப்படும், கல்வியை மாநில பட்டியலுக்குள் மாற்ற அமமுக பாடுபடும், மாணவர்கள் பெற்ற கல்வி கடன் தள்ளுபடி ஆகிய வாக்குறுதிகள் அமமுக தேர்தல் அறிக்கையில இடம்பெற்றிருக்கு. அனைத்து விவசாய கடன்களும் தள்ளுபடி, கூட்டுறவு வங்கிகளில் பெறப்பட்ட அனைத்து வணிக கடன்களும் தள்ளுபடின்னு அமமுக தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்கு. இதையே தான் அதிமுகவும் வலியுறுத்துவோன்னு அவங்க பாணியில சொல்லியிருக்காங்க. ஏழை மாணவர்களுக்கு கல்வி கடன் ரத்து, காவிரி மண்டலத்தை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா அறிவிக்க வலியுறுத்தல்னு திமுக சொல்லி இருக்குது. அதையே தான் விவசாயத்தை பாதிக்கும் எந்த திட்டத்தையும் தொழிற்சாலையும் டெல்டா மாவட்டங்களில் அமைக்க நிரந்தர தடை ஏற்படுத்தும் வகையில் நடவடிக்கை எடுக்கப்படும்னு அமமுக சொல்லியிருக்கு. அதே நேரத்தில் மதுபான ஆலை உற்பத்திக்கு அனுமதி கிடையாது, முதியோருக்கான மாத ஓய்வூதிய தொகை 1000 இருந்து 2000 உயர்த்தப்படும், 60 வயது முதிர்ந்த ஆண் பெண் விவசாய தொழிலாளர்களுக்கும் நெசவாளர்களுக்கும் மாதம் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் ஆகிய வாக்குறுதிகளும் இதுல இடம்பெற்றிருக்கு. இந்த தேர்தலில் முக்கிய கட்சிகள் வெளியிட்டிருக்கிற அறிவிப்பு மக்களின் நம்பிக்கையை எந்த அளவுக்கு பெறும், மக்கள் அதனை ஏற்றுக்கொள்வாங்களாங்கிறதே சந்தேகமே. அதிமுக மற்றும் திமுக ஆகிய கட்சிகளோட தேர்தல் அறிக்கைகள் பொதுவாக பல விஷயங்களை தொட்டிருந்தாலும் அதிமுக தங்களால் எது முடியுமோ அதை மட்டுமே குறிப்பிட்டிருக்கு. ஆனால் திமுகவோட தேர்தல் அறிக்கையோ தங்களுடைய அதீத நம்பிக்கையையும் நிறைவேற்ற முடியாத ஒன்றையும் கொடுத்திருப்பதாகவே ஒரு சாரர் சொல்றாங்க. இப்போ அதே பல்லவியே அமமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்தும் விமர்சனங்கள் எழுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஆக யாருடைய வாக்குறுதியை மக்கள் அங்கீகரிக்கிறார்கள் என்பதே அவர்கள் கொடுக்கும் வாக்குறுதிகளும் அதனை சொல்லும் தேர்தல் முடிவுகளுமே வெளிப்படுத்தும் என்பது உண்மை.